சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களால் முடிந்தது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பதாக வந்து நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எனவே ஒரு விசை கூட உம்முடைய கிருபைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, இதோ இந்த செய்தியை கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. எந்த நோக்கத்திற்காக எங்களை இந்த டிவிக்கு முன்பதாக அமர செய்திருக்கிறீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறட்டும் ஐயா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சங்கீதம் 3 வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். சங்கீதம் 1:3 பின்பகுதி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த 3வது வசனம் என்ன சொல்கிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எதற்காக இப்பொழுது இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து ஆண்டவருடைய செய்தியை கேட்க வேண்டும் என்று காத்திருக்கின்றோம்? காரணம் என்ன? நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்றால் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, மற்றவர்களுக்கு வேறு வகையில் எதிர்பார்ப்பு. எல்லாம் ஒன்று போல இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு மிக அவசரமான எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்னும் காலதாமதமாகி கொண்டிருக்கின்றதே, எப்பொழுது அது நிறைவேறும், எப்பொழுது இந்த காரியம் கைகூடி வரும், எப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்திலே திருமணம் நடக்கும், எப்பொழுது எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எப்பொழுது என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி பல தரப்பட்ட எண்ணங்களோடு கூட எப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியமெல்லாம் வாய்க்க பண்ணுவீர், எவ்வளோ காலமாக காத்திருக்கின்றோமே என்று சொல்லி நமக்குள் பல ஏக்கங்கள் இருக்கின்றன. கர்த்தர் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகின்றார். இந்த தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனத்தில் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. அப்போ யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அது இல்லாமல் அந்த ஆரம்பத்தில் அந்த 3வது வசனத்தில் என்ன சொல்கிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ ஒரு குறையும் இல்லை. எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நீட்டாக நடந்துகிட்டே போகுது. எந்தெந்த சமயத்தில் அவனுக்கு என்ன தேவைகளோ அவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்போ அந்த அவன் யார்? அதற்குத்தான் பதிலாக 1, 2 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சங்கீதம் 1:1 சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின் படியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்போ இந்த 1வது 2வது வசனமும் எதை குறிக்கிறது? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் இது நடக்கும்? அவன் விரும்புவதெல்லாம் நடக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? 1வது வசனம் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கிறவனாக இருக்கணும். 2வது வசனம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றதோ அதை செய்பவனாக இருக்கும். ஆக அப்படி இருக்கின்றவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படி செய்கின்றவனுடைய கையின் பிரயாசங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படும்.
ஆக முதலாவது வசனம் என்ன சொல்லுகின்றது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படி என்றால் என்ன? என்னெல்லாம் செய்யக்கூடாது, நீ பாட்டு துன்மார்க்கர்கள் போகிற பாதையில் நீ போகாத, இந்த உலகம் போகிற பாதையில் நீ போகாத, உன் கண்கள் கண்ட இச்சையின்படி நீ நடக்காத. யார் யாரெல்லாம் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்திருக்கின்றார்களோ, தேவன் இல்லை என்று சொல்லுகின்றார்களோ, அல்லது உலகமே பிரதானம் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை பார்த்து நீயும் போகாத. அப்படிப்பட்டவர்களோடு உட்கார்ந்து ஆலோசனை கேட்காத. தேவனுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய நேரத்தை உட்காந்து டிவியிலையும் அந்த மொபைல் ஃபோன்லேயும் இந்த சோஷியல் மீடியாக்கள்லையும் உட்காந்து செலவு பண்ணாத. இப்படியெல்லாம் நீ எதெல்லாம் செய்யக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இதெல்லாம் நீ செய்யாமல் இரு. எவனுடைய காரியம் வாய்க்கும்? இதெல்லாம் செய்யாமல் இருப்பவன் தான். இவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவன் தான் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அவன் அதில் நிலைச்சி இருக்கணும்னா, நம்ம கூட நிறைய நேரம் நினைக்கிறோம் அப்படிலாம் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் என்ன செய்ய முடியல? நம்மால் அதை பின்பற்ற முடியவில்லை. இந்த பழக்கத்தை விட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், இந்த கோபத்தை விட்டுடணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை. அப்போ அவங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்க வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அழிவுக்கு நேராய் செல்லுகின்ற காரியங்கள், வீணான வதந்திகள், இவற்றிற்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்றால், இவற்றிலிருந்தெல்லாம் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம், நீ இந்த வேத புத்தகத்தை நீ எடுத்து வாசி. இதை நான் உனக்காகத்தான் கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பல தரப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டது மனிதர்களால், ஆனால் அவர்களை எல்லாம் இயக்கியவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, நாம் எப்படி நடக்க வேண்டும், இதை குறித்து இந்த வேதத்தில் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கின்றதே. இதை நீ கவனமாய் படி. இதை படிப்பதோடு அல்ல, ஏதோ கடமைக்காக அல்லது படிக்காவிட்டால் ஆசீர்வாதம் குறைந்து விடுமே அல்லது மனசுக்கு கஷ்டமாக இருக்குமே, இந்த நோக்கத்தோடு அல்ல. கர்த்தாவே, நான் உம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், நான் நடக்கின்ற வழி எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் இதை வாசிக்கிறேன். என்னை நானே திருத்திக் கொள்வதற்காக, என்னை நானே மாற்றிக்கொள்வதற்காக, உமக்கு பிரியமான வழி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அதெல்லாம் நடக்கணும்னா உங்கள் பலன் வேண்டும். அந்த பலன், அந்த சத்துவம் இதில் தான் கிடைக்கின்றது. ஆகவே அதற்காக நான் வாசிக்கிறேன் என்ற அந்த உள்ளத்தோடு வாசிப்பவர்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன். அதான் மூன்றாவது, அவன் எப்படி இருப்பானாம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அடிக்கடி எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பைபிள் வாசித்தீங்களா, பைபிளை வாசி என்று சொல்வதை நாம் கேட்கின்றோம். ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் இந்த வார்த்தை நம்ம சொல்கிறோம்ல, பரிசுத்தவான்கள் இப்படி நடந்தார்கள், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாக இருப்பதற்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு காரணம். அதிலே அவர்கள் பலப்பட்டு இருந்தார்கள், அதிலே அவர்கள் ஊன்ற கட்டப்பட்டு இருந்தார்கள். எல்லா சூழ்நிலை எது வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு எதன் மூலமாக கிடைத்தது என்றால் இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம்னா அவ்வளோ காரியம், இந்த அகில உலகமும் அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஒரே வார்த்தையில் படைக்கப்பட்டது.
தேவனுடைய ஒரே வார்த்தை உண்டாக கடவது என்றால் உண்டானது. அவ்வளவு வல்லமை மிகுந்த வார்த்தையை உடையவர். அந்த வார்த்தையை நமக்கு எழுத்து மூலமாக அதே வல்லமையோடு, அதே மகிமையோடு, அதே கிருபையோடு நமக்கு இந்த புத்தகத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கட்டாயத்துக்காக படிக்கின்றோம். ஏதோ நம்ம படிக்க வேண்டும், அதற்காக நாம் படிக்கின்றோம். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அதற்காக படிக்கிறோம். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கலைன்னா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஆசீர்வாதம் தடைபட்டு விடுமோ, அதற்காக படிக்கிறோம். அல்ல, அதற்காக அல்ல. என்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதில் கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதை எப்படி தங்களுக்கு வந்த ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள், தங்களுக்கு எதிராக வந்த சத்துருக்களை அவர்கள் வென்றார்கள். இதெல்லாம் இதை படிக்க படிக்க படிக்கத்தான் நமக்கு வேத அறிவு வளரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம். அப்படி இருந்த ஒரு சிலரை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எப்படி அவர்களால் இப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது என்று சொல்லி, அதில் முதலாவதாக நாம் பார்க்க போவது யோபுவை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம். 1-2 வசனம் எடுத்த உடனே யோபுவை பற்றி சொல்லப்பட்டது. யோபு 1:1 ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். ரொம்ப ரொம்ப நல்ல மசார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மிக மிக அருமையானவன். தேவனுடைய பார்வையிலேயே அவன் உத்தமனாய் இருந்தான் என்று சொன்னால் பாருங்கள். அந்த ஊர்லேயே மிகவும் புகழ் பெற்றவனாக இருந்தான், கனம் பெற்றவனாக இருந்தான். நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, நல்ல பணம், நல்ல செல்வாக்கு, நல்ல பிள்ளைகள், நிறைய செல்வம், எல்லாம் ஒரு குறைவும் இன்றி காணப்பட்டான். ஆனால் அவனை குறித்து சொல்லுது, அவன் பெரிய செல்வ சீமான் அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் உண்மையும் உத்தமமாக இருந்தான். தேவனுக்கு பயந்தவனாய் பொல்லாப்புக்கு விலகி இருந்தான். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அடுத்து வாசித்தீங்கன்னா சாத்தான் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவனுடைய எல்லாவற்றிலும் கையை வைத்தான். அவன் போய் சொல்கிறான், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் சிறப்பாக இருக்குது, அதனால தான் அவன் உண்மையாக இருக்கான். அதில் எல்லாம் கையை வச்சு பாருங்களேன், அவன் எப்படி இருக்கான்றது அவனுடைய சுயரூபம் உங்களுக்கு வெளிப்பட்டு விடும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் சவால் விடுகின்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பார். ஆண்டவர் யோபுவின் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக சாத்தானுக்கு அந்த அதிகாரத்தை பர்மிஷன் கொடுக்கின்றார். ஆக ஒரே நாளில் அதை வாசித்து பார்ப்போம் என்றால் 1ஆவது அதிகாரம், இப்படிப்பட்ட துன்பம் யோபுக்கு முன்பும் யாருக்கும் வந்திருக்காது, யோபுக்கு பிறகும் யாருக்கும் வந்திருக்காது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். செல்வம் அனைத்தையும், கால்நடைகள் அனைத்தையும், எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட ஒரு வேளை தாங்கிக் கொள்ளலாம். ஏனால் ஒரு சிலர் செல்வார்கள், சொத்து தானே போயிட்டு அதை பிறகு சம்பாதித்து கொள்ளலாம், நம்முடைய லைஃப்பு பத்திரமா பாதுகாக்கப்பட்டது இல்லையா, அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே அவனுடைய 10 பிள்ளைகளும் கூட மரித்து போனார்கள். இது தாங்க உண்ணாத துயரம். யோசித்து பாருங்கள், குடும்பத்தில் ஒருவரை இழந்து விட்டால் நாம் எவ்வளவு வேதனைப்படுகின்றோம். இங்கே அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மாண்டு போனார்கள். ஆனால் இந்த செய்தியெல்லாம் வர 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 எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட பிறகு யோபு சொன்ன ஒரு காரியம், யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இது எப்படி சொல்ல முடிஞ்சது? இன்னும் தொடர்ந்த 2ஆவதுல பார்த்தீங்கன்னா அவன் மனைவி சொல்கிறா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படி கடவுளுக்குன்னு அப்படி இப்படி சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவளுக்கு அவன் மேலே ஒரே எரிச்சல், ஒரே கோபம். இன்னும் கர்த்தர்ன்ட்டு இருக்கே, எல்லாத்தையும் இழந்து போயிட்டமே, உன்னுடைய உடல் நலமும் கெட்டு போயிடுச்சே, இப்படி இருந்து நீ எப்படி இவ்வளவுதான் இருக்க? நீ தேவனை தூஷித்து இப்படி செஞ்சிட்டாரு அப்படி செஞ்சிட்டாருன்னு உன் வாயில் எதையா ஒன்றும் வரமாட்டேங்குதே. தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
அவளும் அவனை கடிந்து கொள்கின்றாள். அப்பொழுதும் அவர் சொல்லுகின்ற காரியம் 2ஆம் அதிகாரம் யோபு 2:10 அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நஷ்டம், இவ்வளவு இழப்பு, எவ்வளவு சங்கடங்கள், எத்தனை அவமானங்கள், அப்படியாக இருந்த நிலைமையிலும் அவன் பாவம் செய்யவில்லை, உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இது எப்படி முடிந்தது? அவனுடைய சுய பலத்தினாலா? இல்லை யாரோ பிரசங்கம் பண்ணி கேட்டு அதனால்? ஒன்றுமே இல்லை. அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அதே யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இது தான் பிரியமானவர்களே அந்த சாராம்சம்னு சொல்லுவாங்களே, சென்டர். அது இதுதான். அவன் இவ்வளோ தூரம் உண்மையாய் உத்தமமாய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாராலும் அவமானப்பட்டு இருந்த நிலைமையிலும் கர்த்தருக்கென்று அவன் எப்படி உறுதியாக இருந்தான் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் இதுதான். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அப்போ அந்த கற்பனை என்னன்றது தெரியணும்னா அவருடைய கற்பனை என்ன என்பதை அவன் வாசித்திருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால்தான் அதை அவனால் பின்பற்றி இருக்க முடியும். கற்பனைகளை அவன் கேட்டிருக்கின்றான், அதை அறிந்திருக்கின்றான். அவன் சொல்கிறான், தேவனுடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். எப்படி ஒரு ஆகாரத்தை நம்ம பாதுகாப்போமோ, கெட்டு போகாமல் இருக்க பாதுகாப்போமோ, அல்லது அது ருசிகரமாய் ஆவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுவோமோ, அப்படியாக அவன் சொல்கிறான், அப்படிப்பட்ட ஆகாரத்தை பார்க்கிலும் நான் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் காத்து கொண்டேன். அதுதான் முக்கியம். அப்போ அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததற்கு, விசுவாசத்தில் பலப்பட்டு இருந்ததற்கு, அவன் தேவன் பேரில் பற்றுதலாக இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? தேவனுடைய கற்பனைகள் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். அதை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். அதுதான் பார்க்கின்றோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. அவன் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். அன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்கிறோமா? எவ்வளவோ வாசிக்கிறோம். சிலலாம் சொல்லுவாங்க, ஃபுல் பைபிளையே நான் 10 தடவை வாசித்துட்டேன், 20 தடவை வாசித்துட்டேன் என்று சொல்லி. ஆனால் ஒரு சின்ன அசைவு அவர்கள் குடும்பத்தில் வந்து விட்டால், எதிர்பாராத இழப்பு வந்து விட்டால், அவர்களுடைய விசுவாசம் எங்கே போகிறது? அவர்களுடைய மன அமைதி எங்கே போகிறது? அதற்கு காரணம் என்ன? அவர்கள் என்ன செய்யலை? வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அந்த உண்மையை பதித்து கொள்ளவில்லை. ஏதோ மேற்போக்காக நாம் அதை நிரப்பி கொண்டிருக்கின்றோமே தவிர, அறிவை வேத அறிவினால் வேத வசனங்களினால் நிரப்புகிறோமே தவிர, இருதயத்தில் வைத்து அதை நாம் அனுபவிக்கவில்லை. யோபு அதை அனுபவித்தார். ஆகவே தான் அந்த வார்த்தை அவரை பலப்படுத்தியது, தேவனை விட்டு விலகாமல் செய்தது. அதன் விளைவு தான் நாம் பார்க்கின்றோம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் அந்த 10வது வசனம் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுவின் முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை அவருக்குள்ளே இருந்த காரணத்தினால் ஏற்ற காலம் வரும் பொழுது தேவ ஆசீர்வாதம் அதில் விழுந்து தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கின்ற மரத்தை போல் மாறினான். மரத்தை போல் மாறினான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஆக தேவனுடைய வார்த்தை என்ற அந்த நீர்க்கால்களிலே நாம் நடப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், எந்தெந்த சமயத்தில் என்னென்ன வேண்டுமோ அதற்கு ஏற்ற வார்த்தைகள் நம்மை ஆற்றி தேற்றுவதாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்துவதாக இருக்கிறது, நமக்கு ஆலோசனை சொல்வதாக இருக்கிறது. இதை தான் நம்ம பார்க்குறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது இல்லை பிரியமானவர்களே. அது எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. சோர்ந்து போகிற நேரத்தில் சத்துவத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாக இருக்கின்றது. ஸோ அது மட்டுமல்ல, உடைந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதாக இருக்கிறது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது. எது சரி, எது சரியல்ல, எது செய், எது செய்யாதே தெளிவாய் நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. மனிதருடைய ஆலோசனைகளை அப்படி தெளிவாக சொல்ல முடியாது. இன்னொன்று, மனிதருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் போய் ஆழத்தில் விழவும் செய்யாது, அது நம்மை மாற்றவும் மாற்றாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது நமக்குள் கிரியை செய்யும். நம்முடைய சொந்த காரியத்தை நாம் சொன்னோம் என்றால் மனிதரிடத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆக யோபு அதை நன்றாக அறிந்திருந்த காரணத்தினால் தேவனுடைய வார்த்தையை அவன் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக அதை பத்திரப்படுத்தி தன்னுடைய இருதயத்தில் பொதித்து வைத்திருந்த காரணத்தினால் அது ஏற்ற காலத்திலே கனியை கொடுப்பதற்கு அது வந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதே வேளையில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ தாவீதை குறித்து பார்க்கின்றோம். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் நிலைத்திருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை என்பது அவரது நாமம். அவரது நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருக்கிறது என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். எனவே தான் தாவீது சொல்லுகின்றார், சங்கீதம் 119 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு தேனிலும் இனிமையாய் மதுரமாய் இருக்கிறது. அந்த தாவீதுக்கு எது மதுரமாக இருந்துதான், எது இனிமையாக இருந்துதான்? தேவனுடைய வார்த்தை. தேனிலும் அது இனிமையாக இருந்ததா, மதுரமாக இருந்தது என்று சொல்லி அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அவர் சொல்கிறார் 119:9 வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால்தானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வாலிப வயதில் நீ இந்த உலகத்தினுடைய பாவத்திற்கும் இச்சைக்கும் விலக வேண்டும் என்று சொன்னால் நீயாக முடிவெடுத்து நீயாக ஒரு காரியத்தை செய்து உன்னால் முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மேல் பிரியமாயிருந்து அதை நீ வாசித்து பார்ப்பாய் என்றால் அந்த தேவனுடைய வார்த்தை உன்னை காப்பாற்றும். எதனால் சுத்தம் பண்ணுவான்? உலகம் 1000 சொல்லும், இது ஒன்றும் இல்லை, இந்த வயதில் நம்ம என்ஜாய் பண்ணாமல் எந்த வயதில் என்ஜாய் பண்ணுவது, இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, இதை செய்வதனால் யாரும் பாதிக்கப்படுவது இல்லை, இப்படியாக சொல்லி நம்மை மாய்மாலத்தை காற்றி ஏமாற்றக்கூடிய ஒரு மாய லோகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரியான பாடம் புகட்டுவது நமக்கு இந்த தேவனுடைய வார்த்தை. இது தான் நம்மை காத்து கொள்கின்றது, நமக்கு கோட்டையாக, நமக்கு அரணாக இது தான் அமைகின்றது. பிசாசினுடைய தந்திரங்களும் பொல்லாத மனிதர்களுடைய வேண்டாத ஆலோசனைகளும் நம்மை தாக்காத படிக்க அதுக்கு தான் வேதம் சொல்லுகின்றது. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும். நீங்கள் துன்மார்க்கர்னா யாரோ திருடன் விபச்சாரம் அப்படி என்று நினைக்க வேண்டாம். நம்ம கூட இருக்கின்ற நண்பர்களாகவே இருப்பார்கள், ஏன் குடும்பத்தில் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அல்லது இந்த சத்தியத்திற்கு விரோதமான சில ஆலோசனைகளை கொடுத்தால் அது துன்மார்க்கர் தான். ஏன் இதில் ஒன்றும் தப்பு இல்லை, இதில் என்ன இருக்கிறது, இதை செய்கிறதுனால ஒன்றும் இல்லை, எல்லாரும் செய்கிறது தானே.
இந்த உலகத்தில் உங்கள் காலம் வேற, எங்கள் காலம் வேற, இப்படியெல்லாம் பேச தூண்டுகிறார்கள் அல்லவா? இவர்களெல்லாம் அந்த ஆலோசனையில் நடக்காத என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு வாலிப வயதிலே நீங்கள் அந்த பைபிளுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள். பிறகு அந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பையன் இப்படி போடுறான், வேண்டாத சிநேகத்தோடு சேர்ந்திருக்கான், பெண் பிள்ளைகள் சொல்வதை கேட்பதில்லை, இப்படியாக இருக்கிறார்கள், அப்படியாக இருக்கிறார்கள், உலகத்தை நினச்சா பயமாக இருக்குது. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய ஆலோசனை பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். இந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம், எந்த பிள்ளை, சிறு பிள்ளைகள் கூட பெற்றோர்களை மதிப்பதில்லை, பெற்றோர்கள் சொல்படி கேட்பதில்லை. நாமெல்லாம் பெற்றோர்களுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் பிள்ளைகளுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, நாம் தான் பயந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும். ஆனால் வருகின்ற காலத்தில், இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் பெரியவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ பயப்படுவதில்லை. காரணம், தேவனை பற்றி அறிகின்ற அறிவு அவர்களுக்கு சரியாக நாம் கொடுக்கவில்லை என்பது தான் உண்மை. பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த கோச்சிங்க்கு அனுப்பணும், இந்த கோச்சிங்க்கு அனுப்பணும், இதெல்லாம் செய்கிறோம். இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த கோர்ஸில் சேர்க்கணும்னு. ஆனால் பிள்ளைய பரலோகத்துக்கு சேர்ப்பதற்கு, வாலிபனை தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நடத்துவதில்லை. சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை பற்றிய அறிவிலை ஊட்டி வளர்த்தோம் என்று சொன்னால், வாலிப வயதில் அவர்கள் வழி விலகி போவது போல தோன்றினாலும் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவனை ஒரு இடத்திலே தடுத்து நிறுத்தி மறுபடியுமாக தேவனுடைய பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. எனவே தான் தாவீது சொல்கிறார், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. ஆக இப்படியாக வாழ்கின்ற ஒரு வாலிபன், இந்த வாலிப வயதிலே தன்னை காத்து கொள்கின்றவனுடைய எதிர்காலம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். இதில் வழி தடுமாறும் பொழுது தான் அவனுடைய எதிர்காலமே பாதிக்கப்படுது, குடும்பம் பாதிக்கப்படுது, இதனால் அநேகர் பாதிக்கப்படுகின்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரியே, ஆகவே தான் நம்ம பைபிளை வாசிக்கணும். ஏதோ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்காக அல்ல, ஏதோ வாசிக்க வேண்டுமே என்ற கடமைக்காக அல்ல, நம்மை பற்றி தேவன் நமக்கு மேல் வைத்திருக்கின்ற அந்த காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். தானியேல் புற தேசத்தில் ஒரு அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டான். அந்த இடத்துல தேவனுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தான் என்று சொல்லலாம் நமக்கு தெரியும். அவரிடத்துல உள்ள ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன தெரியுமா? தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில காலம் வியாதிப்பட்டிருந்தேன். எதுக்கு சோர்வடையணும், எதுக்கு வியாதிப்படணும்? அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு ஒரு சொப்பனம் வருகின்றது. அதில் இந்த கடைசி காலத்தை, உலகத்தின் முடிவை குறித்து சில காரியங்கள் தரிசனமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த தரிசனத்தினுடைய விளக்கம் அவருக்கு தெரியவில்லை. ஐயோ, இப்படி சொப்பனம் வந்திருக்கின்றதே, இப்படியாக தரிசனம் வந்திருக்கின்றதே, இதனுடைய காரியம் என்ன? கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கின்றாரே, இதனுடைய அர்த்தம் என்ன? புரியலை. ஆகவே தான் அவர் சொல்கிறார், அதனால் சில காலம் நான் அந்த அர்த்தம் தெரியாமல், அதை புரிஞ்சில்லாமல் என்ன ஏது என்று, அதாவது ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த காரியத்தை நினைத்து நமக்கு ஒன்றும் தெரியலையே, புரியவில்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு சோர்வடைந்து வியாதிப்பட்டேன் என்கின்றார். இன்றைக்கு நாம் எதை குறித்து கவலைப்படுறோம்? எதை குறித்து சோர்வடைந்து கொண்டு இருக்கின்றோம்? சற்று யோசித்து பாருங்கள். உலக பிரகாரமாக பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, ஊழியத்தை குறித்து, தொழிலை குறித்து, இதைத்தான், இப்படிப்பட்ட காரியங்கள். ஆகவே நமக்கு நிம்மதி இல்லை. இதனால் நாம் சோர்வடைந்து வியாதிப்படுகிறோம். அது பெரிய காரியம் அல்ல. ஆனால் தானியேல் ஏன் உன்னதமான காரியத்திற்காக, கர்த்தருடைய வார்த்தை அவர் வெளிப்படுத்தின காரியம் நமக்கு புரியலையே, நமக்கு தெரியவில்லையே, அதன் மீது உள்ள தாகத்தின் நிமித்தமாக அவன் வியாதிப்பட்டான் என்று, சோர்வடைந்தேன், வியாதிப்பட்டேன் சில காலம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு கர்த்தர் தேற்றி நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல் யோவானை குறித்து பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 1-4 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், இங்கே யோவானுக்கும் ஒரு தரிசனம் கிடைக்கின்றது. அங்கே தானியேலின் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 27வது புத்தகம்.
அதே போல் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 27 என்ன ஒற்றுமையை பாருங்கள். இப்போ இங்கேயும் அந்த 5வது அதிகாரத்தில் யோவானுக்கு எது வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் கடைசி காலத்தை குறித்த காரியங்கள் தான் யோவானுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியல, அது என்னவென்று புரியவில்லை. 4வது வசனம் சொல்கிறது, இது ஒன்றுமே தெரியாதனால இந்த முத்திரை யார் உடைப்பாங்க, அதற்குள்ள மனுஷன் யார் ஒன்றும் புரியாதனால நான் மிகவும் அழுதேன். எதுக்காக அழுதாரு? ஐயோ இது புரியலையே, எனக்கு தெரியலையே, என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லையே. இது தான் அவர்களுக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற காரியத்தின் மீது அவர்களுக்கு இருந்த வாஞ்சை. இந்த வாஞ்சை நிமித்தமாகத்தான் தானியேல் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான். இந்த வாஞ்சை நிமித்தமாகத்தான் யோவானுக்கு உலகத்தின் கடைசி காரியத்தை குறித்த அத்தனை சம்பவங்களும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த உன்னதமான காரியம் இதெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது? இந்த வேதத்தில் இருந்து தான். அதற்காகத்தான் பிரியமானவர்களே சொல்வது, பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிங்க. ஏன்னா இந்த வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றக்கூடியதாக இருக்கிறது, அரவணைக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வழி நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இது எவ்வளவு நமக்கு இன்றியமையாதது என்பதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தரே நம்மளோடு பேசுகின்றார், சிருஷ்டிகரே நம்மோடு பேசுகின்ற ஒரு கடிதம் நமக்கு இந்த கடிதத்தின் மூலமாக நம்மோடு பேச விழைகின்றார் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த பைபிளை வாசித்தோம் என்று சொன்னால் ஒரு வார்த்தையின் மூலமாய் அல்லது ஒரு வசனத்தின் மூலமாய் அல்லது ஒரு சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார் என்பது 100க்கு 100 உண்மை. ஆக இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிப்போம். அது குறைவற்ற வேதம், இனிமையான வேதம், நமக்கு நிறைவை கொடுக்கின்ற வேதம். அதெல்லாம் உணர்ந்து தான் சங்கீதக்காரன் சொல்லிட்டான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய காரியமெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு ஆலோசனை, இந்த வேதத்தில் நீ பிரியமாக இருந்து வாசி. கட்டாயத்தினால் வாசிக்காத, ஐயோ என்று சொல்லி சலிப்போடு வாசிக்காத, நிர்விசாரமாய் வாசிக்காத. இது தேனிலும் இனிமையானது, என் கண்களை திறப்பதாக இருக்கிறது, என் ஆத்துமாவை ஊக்குவிப்பதாக இருக்கிறது, தேவனோடு எனக்கு நெருங்கிய உறவை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக தேவன் என்னை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் கரம் பிடித்து வழி நடத்தும் வழிகாட்டியாக இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமாய், என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. இவ்வளவு அருமையான இந்த வேதத்தை நான் நேசிக்காமல் இருப்பேனோ? ஆக இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் பிறகு பார்த்து கொள்வோம். கர்த்தர் மேல் நமக்கு சொன்ன ஒரு காரியம், இதில் பிரியமாயிருந்து இதில் தியானமாயிருந்தால் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை நிறைவுபடுத்துவதுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோமே. இதன் மகத்துவத்தை நாங்கள் உணர வேண்டும் சுவாமி. அப்பா, நீர்தான் வேதத்தில் கூறியிருக்கிறீர், நீ வேதத்தை மறந்தாய், ஆகவே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை மறவாதபடிக்கு அதை நேசிக்கிறவர்களாய், ஆகாரத்தை பார்க்கிலும் பத்திரமாய் அதை காத்து கொள்கிறவர்களாய், உயிருக்கும் மேலானதாய் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்று சொல்லி நீர் பேசுகிற பேச்சு, நீர் எங்களோடு சம்பாஷிக்கிறீர் என்ற உணர்வோடு இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை வாசிக்க, நேசிக்க, தியானிக்க கிருபை தருவீராக. எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும்.
யாரெல்லாம் இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் கர்த்தாவே நீர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர்களே அவருடைய உள்ளத்திலே நீர் கிரியையை நடப்பிப்பீராக. எதையோ நினைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த காரியமெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த இன்றைய ஆலோசனையை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், அதன்படி வாழட்டும், அதன்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.